வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய முழுவதும் புகழ்பெற்ற ஒரு பாடகர் என்றார். அது எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள்தான். இவர் பார்த்தீங்கன்னா கடந்த கொரோனா காலகட்ட ஆரம்பத்திலிருந்து திடீரென கொரோனா வைரஸ் பரவி இவருடைய உயிர் பறிபோனது. இதனால் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் எஸ்பிபி பாலசுப்ரமணியக்காக இரங்கல் செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. நிறைய ரசிகர்கள், பிரபலங்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் இன்று வரை அவருடைய பாடல்களை தான் கேட்டு அவர் இப்போது வரைக்கும் உயிரோடு தான் இருக்காங்க என்று எல்லோருமே மனதளவில் தேற்றி கொண்டு வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பிரபல பின்னணி பாடகர் திடீரென மறைவு செய்தியை கேள்விப்பட்டுன்னு பிரபலங்கள், ரசிகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பலருமே அவருக்காக இரங்கல் செய்தியை வெளியிட்டு வராங்க. யார் அந்த பிரபல பாடகர், அவர் எப்படி இறந்து போனார், அவருடைய மறைவு என்ன, அவருடைய சாதனை என்னன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் மறைவிற்கு பிரதமர் மோடி அவர்கள் இரங்கல் செய்தினை வெளியிட்டு வரார். யார் அந்த பிரபல பாடகர்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல பின்னணி பாடகர் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவின் காரணமாக கேரளாவில் காலமாகி போயிருக்கிறாரு. இவருக்கு வயது 80. இவரது மறைவுக்கு திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், நண்பர்கள், உறவினர்கள் பலருமே இரங்கல் தெரிவித்து வராங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உட்பட பலமொழி 1500க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. ஒரு முறை தேசிய விருதும் மாநில திரைப்பட விருதும் 4 முறை பெற்றிருக்காங்க. 1977ஆம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருதும் பெற்றிருக்காங்க. இந்த நிலையில் பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் மறைவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் இரங்கல் செய்தியினை பதிவிட்டு வராங்க. தமிழில் புதுமை பெண், வைதேகி காத்திருந்தால், சமரசம், அது மின்சாரம், அம்மன் கோவில் கிழக்காலை, கிழக்கு சீமையிலே, பூவை உனக்காக, சுந்தரம் டிராவல்ஸ், கன்னத்தில் முத்தமிட்டால் உட்பட பல்வேறு பாடல்களுக்கு பாடியுள்ளார். இவர் முன்னணி தேசிய விருதும் பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய குரல் பார்த்தீங்கன்னா இன்றளவும் மனதளவில் மக்கள் அளவு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வருது. வைதேகி காத்திருந்தால் இந்த திரைப்படத்திலாக இவர் பாடிய பாடல் ராசாத்தி உன்னை காணாமல் தேடி. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் பிரபலமடைந்து இப்போது வரைக்கும் இளையராஜா இசையில் இந்த பாடல்கள் இவருடைய குரலுக்கென்றே ஒரு தனித்துவம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா இயக்கிய நிறைய திரைப்படங்களுக்கு இவர் பாடலும் பாடியிருக்கிறாரு. கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் இவர் பாடிய பாடல்கள் எல்லாமே இன்றளவும் மக்கள் மனதில் பெரிதாக கொண்டாடிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.